மக்களின் கனவுகளுக்கு உருவம் கொடுத்து தமிழ்நாட்டை தலைசிறந்த மாநிலமாக உயர்த்துவதே 2026 தேர்தலுக்கு அளிக்கும் வாக்குறுதி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உங்க கனவு சொல்லுங்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் 2021 தேர்தலுக்கு முன் 7 வாக்குறுதிகள் அளித்ததையும் 7வது வாக்குறுதியாக அனைவருக்குமான அனைத்தும் என கூறியதையும் நினைவு கூர்ந்தார். 4.5 ஆண்டுகால ஆட்சியில் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாகவும் முதலீட்டாளர்களுக்கு முதல் தேர்வாகவும் தமிழ்நாடு விளங்குவதாக தெரிவித்தார். அதிமுக பரப்பும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் ஒன்றிய அரசு மற்றும் ஆளுநரின் நெருக்கடிகளை கடந்து திமுக அரசு சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நல்லது எதுக்குமே ஒத்துழைக்காத, தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே சிந்தித்து செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசில் இருக்கு. ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாசாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து சட்டமன்றத்தில் நான் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால் தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அனைத்து குடும்பங்களையும் அரசின் தன்னார்வலர்கள் அடுத்த 30 நாட்கள் சந்தித்து மக்களின் கனவுகளை கேட்டறிவார்கள் என்றும் மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதே 2026 தேர்தலுக்கு அளிக்கும் வாக்குறுதி என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு நல்லா கவனிச்சுக்கீங்க. இன்னையிலிருந்து 30 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்கள் டீம், அரசின் சார்பில் தன்னார்வர்கள் நியமிக்கப்படுறாங்கல்ல, அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்க கிட்ட உங்கள் கனவுகளை சொல்லுங்க. உறுதியாக சொல்கிறேன், உங்கள் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன். உங்கள் கோரிக்கைகளை நான் திட்டங்களாக உருவாக்கி தருவேன். உங்கள் எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பேன். நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. நம்முடைய கனவு நனவாகும். தமிழ்நாடு வெல்லும், வெல்லும், வெல்லும். பெரியார், அண்ணா, கலைஞர் கனவு கண்ட சமூக நீதி கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.